நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, குடும்ப பிரச்சனைகள் நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முறை நம்ம ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஃபோனாக இருக்கட்டும், அல்லது வெளி மாநிலங்கள், நிறைய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் தான் பெருசாக இருக்குது. இன்றைக்கி கால சூழ்நிலை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கா சாமி. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், திருமணத்துக்கு முன்பாக இருக்கலாம், திருமணத்துக்கு பின்பாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், இல்லை காதலிக்கிறதால பெற்றோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப கௌரவமாக இருக்கலாம். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வருதுன்னா இதுதான் ஒன்று, பொண்ணை பற்றி பேசுகிறாங்க, இல்லை பையனை பற்றி பேசுகிறாங்க, இல்லை மாப்பிள்ளையை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்காரை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா கணவன் மனைவியை பற்றி பேசுகிறாரு, மாமியாரை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி ஏன் கிரக சூழ்நிலை, கால சூழ்நிலை ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை? ஏன் அந்த நிம்மதியான வாழ்க்கை இல்லை? நாம் என்ன தப்பு செஞ்சோம்? நமக்கு ஏன் இப்படி நடக்குது? நாமளும் மற்றவங்களைப் போல ஒரு ஹாப்பியாக, ஒரு கலர்ஃபுல்லாக, ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏன் நமக்கு கிடைக்கல? ஸோ நம்மளுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு நிறைய ஃபோன் கால்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆகி 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வாழ்ந்தவங்களாக கூட அந்த கேது தசையோ, கேது புத்தியோ, அல்லது செவ்வாய் தசை, இல்லை பாதகாதிபதி தசை, இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரிவு ஏற்படுது. எப்போ முதிர்ந்த வாழ்க்கையில் 20 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, இல்லை 30 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, வயோதிக பருவத்தில். ஆனால் இப்போ நியர்பையாக கல்யாணம் பண்ணாங்க, ஒரு 6 மாதம் தான் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, ஒரு 5 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை இருக்கும். மனைவி ரொம்ப கணவனை மதிக்காமல் இருக்கிறது. அந்த ஆம்பளைக்கு ஒரு வீட்டில் மரியாதையே இருக்காது. அது அந்த ஆம்பளையுடைய மனவேதனை இருக்கே, அது சொல்லி மாளாது. இவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்னு வீட்டுக்குள்ளே ஒரு ஆம்பளைக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா அந்த ஆணுடைய மனநிலை எவ்வளோ கவலை, கஷ்டப்படும்ன்றது நமக்கு தான் தெரியும். அப்போது குழந்தை பிறந்தது சாமி, வேணுமுன்னே கூட்டு போய் வச்சுருக்காங்க, மாமியார் பண்ணுற வேலை, வேணுமுன்னே இழுத்து போயிட்டாங்க சாமி, கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆகுது, அந்த மாதிரி பொண்ணு அது கிடையாது, என்னை விட்டு பிரிஞ்சு இருக்காது அப்படின்லாம் அவர் வருத்தப்படுவார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் அந்த மனைவி ஆங்கினவங்க அந்த குடும்பத்தையே எடுத்து தன் தலையில் போட்டு சுமப்பாங்க, குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க. ஆனால் ஒன்று கணவர் மதிக்க தெரியாது, அம்மாவோட சேர்ந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவார், இல்லை கணவர் சப்போர்ட் இருக்கும், மாமனார் மாமியார் சப்போர்ட் இருக்காது. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் உழைச்சி கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுது, நமக்கு ஒரு வீண்பழி வருது, ஒரு நல்ல பேர் இல்லைனாக்கா உழைச்சி அதாவது சம்பாரித்து கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றி அப்போ கூட ஒரு நல்ல பேர் இல்லை, அவப்பெயர் தான் ஏற்படுது, வீண்பழி தான் வருதுனாக்கா இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதே போல் தான் பிள்ளைங்களுடைய படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், கல்யாணமாக, பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் பசங்களை, பொம்பளை பசங்களோ ஆம்பளை பசங்களோ யாராக இருந்தாலும் வயசில் கல்யாணம் பண்ணணும், அப்போ திருமணம் நடக்கலை, அதனால் வரக்கூடிய மனக்கவலை, மனக்குழப்பம், இப்படி குடும்பத்தில் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, சொத்து பிரச்சனையிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, குழந்தை பாக்கியத்திலிருந்து எல்லாத்துக்கும் உங்கள் ராசிக்கு நம்ம தீர்வு காண போகிறோம். இதுக்கு மெயினாக சனி பகவானுடைய தோஷம்தான் காரணமாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 12 ராசி தான். இந்த 12 ராசியில் 7 ராசி எப்படியாவது சனி பகவான் ஆட்டி படைக்கிறார் எப்பொழுதுமே. இப்போ 7.5 சனின்னா 3 ராசி, கும்பம், மீனம், மேஷம்.
அதே போல் கண்டகச்சனி, அஷ்டமசனி, அர்த்தாஷ்டம சனி, சிம்மம், கன்னி, தனுசு, இது போக சனியுடைய பார்வை ரிஷபத்துக்கு. அப்போ 7 ராசி போயிடுச்சு. இது போக ராகு கேதுவால் 2 ராசி போயிடும். அப்போ 7 2 9 ராசி போயிடுச்சு. அப்போ ஒரு 3 ராசி தான் பேலன்ஸ் நிற்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் 12 ராசிக்கும் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள், வீட்டில் மரியாதை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். ரிஷபராசி. இப்போது ரிஷபராசியை பொறுத்த வரையிலும் சனியுடைய பார்வை, சனி பகவான் 3வது பார்வையாக யாரை பார்க்குறாருன்னா ரிஷபராசியை தான் பார்க்குறாரு. முதல் பார்வையே உங்களுக்கு தான். நான் சொன்ன எல்லா வீண்பழி அவமானங்கள், குடும்ப பெண்களாகட்டும், குடும்ப தலைவியாக இருக்கட்டும், இல்லை மூத்தவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், மதிப்பு மரியாமல் இல்லாமல் இருக்கிறது, குடும்பத்தில் யாரும் அவமரியாதை செய்கிறது, நம்ம ஒரு இன்சல்ட் பண்ணுறது, மெயினாக மதிப்பு மரியாதை இல்லாமல் மரியாதை இல்லாமல் இருக்கிறது, அதை விட பெரிய கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. அதே போல் தான் பசங்களுடைய படிப்பு பற்றிய கவலைகள். பையன் விளையாடிட்டே இருக்கான் சாமி, கேம் விளையாடிட்டே இருக்கான். அன்றைக்கெலாம் ஒரு அம்மா வராங்க, ஸ்கூலே போக மாட்டேங்கிறாங்க, நான் கிரிக்கெட் சேர்த்து விட, நான் கிரிக்கெட் விளையாடுவேன்றான். ஸ்கூலே போக மாட்டேன். 1 வருஷமாக ஸ்கூல் போகாமல் இருக்கான் பையன். மொத்தமே ஒரு 15 நாள் தான் அந்த லாஸ்ட்டு அந்த அகாடமிக் இயரில் ஒரு 15 நாள் தான், மாதத்துக்கு 1 நாள் போயிருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இந்த மாதிரிலாம் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறது, குடும்பத்தை புரிஞ்சிக்காமல் இருக்குது, குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, இல்லைன்னா வேறு ஏதேனும் தொடர்புகள், அதாவது தன்னை விட தாழ்ந்த நண்பர்களோடு போய் சேர்ந்து விளையாடுறதுல மனசு கவலையை கொடுக்கும். வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸு, இதெல்லாம் கூட சில பிள்ளைகள் போய் மாட்டிப்பாங்க. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், மிடில் ஏஜாக இருக்கலாம், அல்லது சின்ன வயசு படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் படிக்கக்கூடிய வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறது. சனி உடைய பார்வை குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க சாமி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அவருக்கு வருமானம் சரியில்லை, அது அவருக்கு வேலை சரியில்லை, இல்லைனா மனைவி சரியில்லாமல் இருக்கிறாங்க சாமி, கணவன் சரியில்லாமல் இருக்கிறாங்க சாமி. அப்போ ரிஷபராசி நேயர்களே, குடும்ப பிரச்சனை இருக்குமே ஆனால் அது சனி பகவானுடைய காரணம். மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம். ஒரு பசங்க இருக்காங்க வீட்டில், நீங்கள் இருக்கீங்க, இல்லை ஒரு கணவன் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் ரிஷபராசிக்கு உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் பிரச்சனையா, ஒரு பெரிய மருத்துவ செலவு வருது, ஒரு ஆஸ்பத்திரி செலவு வருது, உடம்பு சரியில்லாமல் படுத்தி எடுக்குது, வேலைக்கு போக முடியல, நிம்மதியாக வேலை செய்ய முடியல, வருமானம் தடைபடுது. அப்போ அந்த மாதிரிலாம் உடல்நிலை ஆரோக்கியம் பிரச்சனை ஏற்படும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வுது? நீங்கள் எல்லா கஷ்டமும் சொல்கிறீங்க சாமி, ஓகே தான். குடும்ப பிரச்சனைகள் சொல்கிறீங்க, பெண்களுக்கான பிரச்சனைகள் சொல்கிறீங்க, ஆண்களுக்கான பிரச்சனைகள் சொல்கிறீங்க. ஆணுக்கும் அதே மாதிரி தான். அதிகமாக கடன் இருந்தாலோ இல்லை வருமானம் குறைந்தாலோ அவங்களுக்கு அங்கே மதிப்பு மரியாதை இருக்காது. மெயினாக இந்த சனி பார்க்குறதால நல்லா நடந்துக்கிட்டு இந்த விஷயங்கள் கூட தடைபடும். ஒரு நிலையாக ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருந்தது, அந்த வருமானம் டிஸ்டர்ப் ஆகும். புரியுதுங்களா? நிலையாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வருமானம் அது டிஸ்டர்ப் ஆகும், காரணமே தெரியாது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் காரணம் தெரியாத கஷ்டங்கள், இது நமக்கு ஏன் நடந்தது? வீடு நல்லா தானே சாமி இருக்குது, திடீர்னு இந்த வீடு இந்த மாதிரி ஆகிடுச்சு, நிம்மதி இல்லாமல் ஆகிடுச்சு, கவலை இல்லாமல் ஆகிடுச்சு. திடீர்னு சில விஷயங்கள்லாம் நடக்கும், ஒரு மேஜிக் மாதிரி. ஒரு செய்வினை வச்சா ஒரு வீட்டில் எப்படி இருக்கும், ஒரு ஏவல் விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள். அதான் மெயினாக ரிஷபராசிக்கு அந்த மன நிம்மதி, மன மகிழ்ச்சி இருக்காது. அப்போ அந்த மன நிம்மதி வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, காலபைரவர் பெருமான் வழிபாடு கை கொடுக்கும். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். இப்போது நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும்.
அதுக்காக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். ட்ரீட்மெண்ட் போயிருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டில் கூட அது சக்ஸஸ் வந்திருக்காது. 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போட்டு ட்ரீட்மெண்ட் போயிருப்பாங்க, சக்ஸஸ் வந்திருக்காது. நான் அதுதான் பல இடங்களில் சொல்வதுண்டு. நீங்கள் 2 லட்ச ரூபாய் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 2000 ரூபா கட்டி நீங்கள் நம்ம போனால் ஜெயிக்க முடியுமா? இப்போ நாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் ஜெயிக்கலாமா? அதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நான் படித்து சொல்கிறது முடியும் என்னோடய கிளைண்ட்டுக்கு. ஏன்னா நீங்கள் அங்கே போனால் ஜெயிக்கணும். பணம் கட்ட போகிறீங்க, சும்மா இல்லை. பணம் போனால் போதும், உடம்பு போயிடுது. காத்தால ஒரு ஊசி, சாயந்தரம் ஒரு ஊசி, 15 நாளைக்கு 32 ஊசி போட்டுருவாங்க. உடம்பு என்னத்துக்கு ஆகுது? அவ்வளோ மருந்து. புரியுதுங்களா? அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனை பெற்றோர்கள் இயங்குறாங்க. இயற்கையாக வந்தால் பார்க்கலாம் சாமி. எவ்வளோ பெரிய ஜோசியரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. கடன் பிரச்சனைக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு, மெயினாக கல்யாணமாகாமல் இருக்கிறது. குறிப்பாக ரிஷபராசிக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறது. 35 வயசு, 40 வயசு, 47 வயசு வரலுமே கூட கல்யாணமாகாமல் இருக்காங்க இன்னும். அப்போ எவ்வளோ பெரிய ஜோசியெல்லாம் போய் பார்த்து வந்திருப்பாங்க, ஒன்றுமே ஜெயிச்சிருக்கு. அப்போ என்ன தான் நடக்குது? இதெல்லாம் ஜோதிட ரகசியம். உங்கள் பாவ கணக்கு இதெல்லாம் எங்கே இருக்கும்? உங்கள் ஜென்மான்னு சொல்லக்கூடிய பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ இதை முழுமையாக ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சு பரிகாரத்தோடு செய்யணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா காலபைரவர் பெருமான் வழிபாடு கை கொடுக்கும். கவலை வேண்டாம். ரிஷப ராசி அன்பர்களே.